க்கும் மேற்பட்ட தொழிற்சி இடங்களில் ஆய்வுகள் மேற்கொண்டு 50க்கும் மேற்பட்ட இந்திய மற்றும் அயலக ஆய்வு கருத்தரங்களில் ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார். அரிக்கைமேடு, தர்மபுரி, குட்டூர், திருவாமத்தூர், குடிகாடு, திருவேற்காடு, பாலூர், மேல் சித்தாமூர், ஆர்ப்பாக்கம், சரப்பனாஞ்சேரி, கீழடி அகழ்வாய்களில் பங்கேற்றவர். தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துடைய தொல்லியல் ஆலோசகர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொல்லியல் பாடத்திட்டங்களான அகழ்வாய்வு மற்றும் கள ஆய்வு நெறிமுறைகள், பண்டைய சிற்பம் மற்றும் கட்டடக்கலை, கல்வெட்டியல், நாணயவியல், வரலாற்றியல், பண்டைய தொழில்கள், தொழில்நுட்பவியல் மற்றும் மொழிகள், மொழி இயல்நிலைகள் பற்றிய பாடத்திட்டங்களில் மாணவர்களுக்கு ஆய்வு பயிற்சி அளிப்பவர். இந்தியா, வியட்நாம், வங்கதேசம் நாடுகளில் ஆய்வு கட்டுரைகள் படைத்துள்ளவர். தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை மற்றும் பண்பாட்டுத்துறையின் மேலாள் ஆலோசகர். கீழடி ஆய்வுகளிலே 7 ஆண்டுகள் தொல்லியல் வல்லுநராக இருந்து பணி செய்தவர். பல கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் மற்றும் ஆய்வு நிலையங்களுக்கு வருகை பேராசிரியராக தொடர்ந்து பணியாற்றியவர். ஐயா அவர்கள் இன்று நம்முடைய வந்திருக்கிறார்கள். அவர்களை தொல்லியல் துறையிலே எப்படிப்பட்ட விளைவுகளை நமக்கு பயனை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதை அவருடைய உரை கேட்க அவராக நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக சிறப்பு சொற்பொழிவாற்ற பாவாணரின் ஆய்வுகளும் இன்றைய தரவுகளும் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வந்துள்ள பேராசிரியர் மு. சேரன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மேடை அவர்கிட்ட போயிருக்கிறாங்க. மாநிலராய் பிறத்தல் எழுது அதனிலும் அது குருடு செவிடு பேடு இன்றி இருத்தல் எழுது என்ற நிலைப்பாட்டிலே நாம் அடுத்த நிலை உணர்வாக அதனினும் அறிந்து பெற்ற அறிவினை இவ்வுலகுக்கு பறைசாற்றும் நிலையாக வரும் தலைமுறை வளரும் தலைமுறைகள் உணரச் செய்யக்கூடிய நிலையிலேதான் இங்கே மேடையில் அமர்ந்து அறிமுகப்படுத்தி அத்தனை நிலையாளர்களும், பொறியாளர்களும், அறிஞர் பெருமக்களும் இந்த நிறுவனை இத்தனை ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கழகத்தின் நிலைப்பாட்டாளர்கள் தங்கள் அர்ப்பணிப்பால் அதை தொடர்ந்து கிஞ்சிற்றும் இடைவிடாமல் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை இப்ப கண்ணார கண்டு நெஞ்சார மகிழும் நிலையிலே நான் இங்கு நன்று கடற்பாட்டு பட்டிருக்கிறேன். இந்த மேடை எத்தனை பெரிய அறிஞர் பெருமக்களை இங்கே வரவேற்று எத்தனை 100, 1000 பெருமக்களுக்கு அந்த செய்தியை எடுத்து சென்றிருக்கிறது. எனக்கும் இங்கே வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது பெருமிதமாக இருக்கிறது. இதன் வாயிலாக என்னை இங்கே அழைத்தமைக்காக மருத்துவர் ஐயா, பொறியாளர் நாராயணன் ஐயா, அப்புறம் மற்ற இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டும் நிலையாளராகத்தான் உங்கள் முன் தோன்றிக் கொண்டிருக்கிறேன். கீழடி என்று சொன்னதுமே இப்பொழுது எங்கேயோ எங்கேயோ நெறிகட்டுகிறது என்ற நிலைப்பாட்டிலே எல்லோரும் அதனை சுழன்று சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஐயா தேவநேய பாவாணர் 50 ஆண்டுகளுக்கு மேல் தமிழின் மீது கொண்டிருந்த அந்த பற்றினால், அளப்பரிய உணர்வினால் அவர் படைத்திட்ட நூல்கள் 50க்கு மேற்பட்டதாக இருந்தாலும் உலகின் முதல் மாந்தன் தமிழன், உலகின் முதல் மொழி தமிழ் என்ற நிலையிலே அவர் இயற்றிய நூல் இருக்கிறது. இதனை 40 ஆண்டுகளுக்கு முன் அந்த அட்டைப்படத்தை பார்த்த நிலையிலே தான் உணர்ந்து இப்பொழுது உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். உலகின் முதல் மாந்தன் என்று சொல்லும் பொழுது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி என்று கவிதை வரிகளை நாம் சொல்ல கேட்டு அதனை மனப்பாடம் செய்து ஒப்பிக்கும் நிலையிலேதான் இத்தனை ஆண்டுகள் இருந்து கொண்டிருக்கிறோமோ
தொல்லியல் சார்ந்த அறிவு கூறுகளை ஆய்வு கூறுகளை நிலைப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ் வூட் என்ற அந்த நில பொதியியலாளர் ஜியாலஜிஸ்ட் அவர் பல்லாவரம் சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளிலே கள ஆய்வு மேற்கொள்கிறார். அந்த கள ஆய்விலே அவர் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது கல் கோடரி என்று சொல்வது ப்ரீ ஹிஸ்டாரிக் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட் முதலில் கண்டெடுக்கிறார். கண்டெடுத்த நிலையிலே அவர் தன் சக ஊழியர்களிடம் சொல்லி இது போன்ற கருவிகள் ஆப்பிரிக்கா கண்டத்திலும் கிடைக்கிறது, இங்கும் கிடைக்க தோன்றும், நிச்சயமாக கள ஆய்வு நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே அத்திரம்பாக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு செல்கிறார். அந்த பகுதியிலே பல்லாவரம் மலையிலே எடுக்கப்பட்டது என்னவோ ஒரு பழைய கற்கால கல் கோடரி. ஆனால் அதை மையமாக வைத்து அவர் கள ஆய்வு செய்யும் பொழுது அத்திரம்பாக்கம் என்ற அந்த ஆற்று இருக்கை பாக்கம் பூண்டி ரிசர்வாயர் இருக்கிறதே அதுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஊர் தான் அது. அந்த பகுதியிலே போய் ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்ததன் விளைவாக பல லாரிகளில் ஏற்றி செல்லக்கூடிய அந்த கல் கோடரியில் அந்த பாறை முழுவதுமே அந்த வனப்பகுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே பரவி கிடக்கிறது. இதை பார்த்ததே மலைத்து போய் அதன் வாயிலாக அங்கே பிறகு 1926 அகழ்வாய்வு மேற்கொள்கிறார்கள். 1999 2003 வரைக்கும் அங்கே அகழ்வாய்வு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அகழ்வாயின் வாயிலாக உலகின் முதல் மாந்தன் தமிழன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இது இலக்கிய செறிவு உடனே எல்லோரும் கவிஞர்கள் சொல்லக்கூடியது. இதனை வைத்து பார்க்கும் பொழுது இந்த கல் கோடரி ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து இங்கே எப்படி வந்திருக்கும்? நிச்சயமாக வந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் சமகாலத்தில் வாழ்ந்த நிலையாளர்கள் இந்த லெமூரியன் கான்டினென்ட் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, லெமூரிய கண்டம், இந்த லெமூரிய கண்டம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் பறந்து ஒருங்கிணைந்த நிலப்பகுதியாக இருந்த பகுதி. அதனால்தான் விலங்குகளை ஒப்பிட்டு பாருங்கள். லெமூர் என்று ஒரு விலங்கு இருக்கிறது. அந்த விலங்கு வேறு எந்த பகுதியிலும் கிடையாது. இந்த ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்குள்ள அந்த பகுதிகள் தான் அதிகமாக இருக்கிறது. இப்போ சொல்ல போனால் ஈழம், தென்கிழக்கு ஆசிய நாடு, தென்னக பகுதி, இந்த பகுதிகளில் தான் இந்த விலங்கு அங்குண்ணும் இங்குண்ணுமாக இன்னும் நிலைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி இருக்கும், அதுக்கு வௌவால் மாதிரி தொத்தக்கூடிய அந்த தோற்றத்திலும் இருக்கு, விழிகள் மட்டும் பிதிங்கிய நிலையில் இருக்கும். இந்த லெமூர் பார்த்தீங்கன்னா பாலூட்டியினம் அது. இந்த நிலையிலே இந்த லெமூர் இங்கேதான் இருந்திருக்கிறது. இந்த லெமூரியன் கான்டினென்ட் இதனை மையமாக வைத்து கூட அந்த பெயர் வந்திருக்கலாம். இதனை வைத்து பார்க்கும் பொழுது இந்த அகழ்வாயின் வாயிலாக ஆப்பிரிக்காவில் கண்டெடுக்கப்பட்ட அந்த இனக்கூறுகளை வைத்து அந்த கற்கால கருவிகளை வைத்து பார்க்கும் பொழுது இன்றிலிருந்து 30-40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அங்கே மனிதன் தோன்றியிருக்கிறான். அப்படி தோன்றிய மனிதன் எங்கும் பரவி இருந்திருக்கிறான். குறிப்பாக தென்னக பகுதியான தமிழகத்தில் நிறைந்தே இருக்கிறான். அதனால் அங்கு அகழாய்வு செய்யப்பட்டதன் விளைவாக 3-4 லட்சம் வருடங்களுக்கு முன் அங்கே மனிதன் காட்டுமிராண்டி நிலையிலே வாழ்ந்திருக்க கூடும். ஆனால் அறிவு பெற்ற நிலையிலே, தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடிய நிலையிலே இந்த கல் கோடரிகளை அவன் ஆயிரக்கணக்கில் அங்கே செதுக்கி இருக்கிறான். அதன் வாயிலாகத்தான் இந்த கால நிலையம் இஸ் சயின்டிபிக் பேஸ்டு டேட்டிங் என்ற நிலையிலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதனை மையமாக வைத்து பார்க்கும் பொழுது சங்க இலக்கியங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். காவிரி புகார் பட்டினம் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோமே, 1967-68களில் அங்கே அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கு முன்பு வரைக்கும் சங்க இலக்கியங்களுக்கு வரையறை என்று நிலைப்பாடு கொடுக்கப்படவே இல்லை. இது கவிஞர்கள் புனைந்த கட்டுக்கதை இலக்கியம் என்ற நிலைப்பாட்டிலே, அதை ரிலேட்டிவ் டேட்டிங் என்ற நிலைப்பாட்டிலே தான் அதை கால ஒப்பீடு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது வேணும்னா ஒரு 1500 வருஷம் கொடுக்கலாம் என்ற நிலைப்பாட்டிலே அறிஞர் பெருமக்கள்லாம் கூடி கூடி பேசுவார்கள். 1967-68 அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படுகிறது மத்திய தொல்லியல் துறையினரால்.
அப்பொழுது அங்கு 3 பெரும் கட்டட பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த கட்டட பகுதிகள் எல்லாமே செங்கலாலான கட்டட பகுதிகள். ஒன்று மட்டும் நாம உடலோடு பகிர்ந்து கொள்ள இங்கே ஆசைப்படுகிறேன். கல் என்பது நம் முன்னோர்கள் அது ஈமத்தோடு தொடர்புடையது என்பதனாலே கல்லை பயன்படுத்தவில்லை, கரிகளுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். கடினமானதுதான். ஆனால் தமிழ் மரபு தெரியாத பல்லவ மன்னன் வடபுலத்தில் இருந்து, தமிழக வடபுலத்தில் இருந்து ஆந்திர பிரதேசத்தில் ஊடுருவி வந்த நிலையாளன் 4-5ஆம் நூற்றாண்டு, இன்றிலிருந்து ஒரு 1500-600 ஆண்டுகளுக்கு முன் பல்லவ மன்னர்கள் அங்கே வருகிறார்கள். அவர்கள் என்ன இனத்தை சார்ந்தவர்கள்? இந்த சோகால்டு பிரம்மசத்ரியாஸ். அதாவது அவர்கள் தமிழ் மரபை கொண்ட நிலையாளர்கள் இல்லை, தமிழ் மரபுக்கு எதிர்நிலையாளர்களாக இருந்த வடபுலத்திலிருந்து புலம்பெயர்ந்த நிலையாளர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கல்லை முதலாக பயன்படுத்தும் ஒரு உத்தியை கோயில்கள் எழுப்புவதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மண்டகப்பட்டு என்று சொல்லக்கூடிய அந்த குடைவரையை மட்டுமல்லாமல் இன்னும் 10க்கு மேற்பட்ட குடைவரை மகேந்திரவர்மன், 1ஆம் மகேந்திரவர்மன் அவன் அந்த மலைகளை குடைந்து இந்த கோயில்களை எழுப்பிக்கிறான். இந்த கோயில்களை எழுப்பிக்கும் முறையிலே தமிழன் அதுவரைக்கும் கல்லை பயன்படுத்தவில்லை. அவன் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே காலத்தினால் எளிதில் அழியக்கூடிய அவன் படைத்த பொருட்களான செங்கல், சுதை, உலோகம், மரம், இதை கொண்டுதான் அவர்கள் கட்டுமானம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே மகாபலிபுரத்திலே 10 ஆண்டுகளுக்கு முன் சுனாமி என்ற ஒரு ஆழிப்பேரலை சீற்றம் ஏற்பட்டது. அது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மட்டுமில்லாமல் இந்திய துணைக்கண்டத்தின் பல பகுதிகளை விழுங்கிய நிலையிலே பல்லாயிரக்கணக்கான மக்களை காவு வாங்கி சென்றிருக்கிறது. அந்த காலகட்டத்திலே மகாபலிபுரத்தில் புலிக்குகை என்று ஒரு பகுதி இருக்கிறது. அது குடைவரை. அந்த குடைவரைக்கு வடக்கே ஒரு பெரிய மணல் திட்டு. அந்த மணல் திட்டு கரைக்கப்பட்டு அந்த மணல் திட்டுக்குள் அரைகுறையாக இருந்த அந்த கல் உடைக்கப்பட்ட கட்டுமான பகுதியோடு செங்கல் கட்டுமான பகுதியும் வெளிக்கொணரப்பட்டது. அந்த செங்கல் கட்டுமான பகுதிக்கு முன்பு கல்லால் ஆன ஒரு வேல் அங்கே நடப்பட்டிருக்கிறது. அதுதான் முருகனின் முதல் கோயில் என்ற நிலையிலே செங்கல் கட்டுமானம் எந்த நிலையிலே தமிழன் பயன்படுத்தி இருக்கிறான். 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த பல்லவ மன்னன் 1ஆம் மகேந்திரவர்மன் தான் இந்த கட்டுமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், அதுவும் கல்லினால். இதற்கு காரணம், அதுக்கு சற்று முன்பு நோக்கி சென்றோமானால் எப்பொழுதுமே the historians and the archaeologists will always project towards in a backward way என்ற நிலையிலே இன்றிலிருந்து முன்னோக்கி 100, 200, 500, 600, 1000, 2000 என்ற நிலைப்பாட்டிலே தான் எங்கள் ஆய்வுகளை நாங்கள் நிலைநிறுத்தி எடுத்து சென்று கொண்டே இருப்போம். இந்த நிலைப்பாட்டிலே 600க்கு முன்பு இருந்த கட்டட பகுதிகள் 67, 68 பூம்புகார் பகுதியிலே அகழ்ந்து எடுக்கப்பட்ட 3 பெரும் கட்டட பகுதிகள் 3மே செங்கலாலான பகுதிகள். They are none others than a wharf என்று சொல்லக்கூடிய நாவாய்களை கட்டும் கட்டடம் என்ற நிலைப்பாடிலே ஜெட்டி projecting into the coastal waters. அடுத்த பகுதி the reservoir, கடைமடை அணை என்று சொல்லுகிறோமே, அந்த கடைமடை அணை, அதனை அங்கே கட்டமைத்திருக்கிறார்கள். 3ஆவதாக புத்தவிகாரம் புத்த பிக்குகள் அங்கிருந்து வந்தவர்கள், புலம்பெயர்ந்து வந்தவர்கள் இங்கே இருந்த சோழ மன்னரிடம் அனுமதி பெற்று அங்கே தங்கள் விகாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த 3 கட்டுமானங்களுமே செங்கலால் ஆனது. ஒவ்வொரு செங்கலும் each brick measures 36 into 28 into 7 to 9 centimeters என்ற பருமன் அளவுகளை கொண்ட நிலையால் அந்த செங்கற்கள் இன்று இருக்கக்கூடிய செங்கலை போல 5-6 மடங்கு பெரிதாக விளங்கக்கூடிய செங்கற்கள். இவை எல்லாமே வெறும் கால நிர்ணயித்தால் தெர்மோலியூமினிசம் என்ற முறைப்படி அதை கால நிர்ணயம் செய்யலாம். ஆனால் இந்த வார்ப்பு என்று சொல்லுகிறோமே,
இந்த பகுதியிலே அந்த நாவாயலை கட்டக்கூடிய இடைவிட்ட பகுதிகளிலே அவர்கள் குழியை போட்டு அந்த குழிக்குள்ளே மரத்தை நட்டிருக்கிறார்கள். உடைந்த மர துண்டுகள் பகுதியை கனிம ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதன் வாயிலாக 285 முந்தைய ஆண்டு, அதாவது வரலாறு தோன்றியதற்கு முன்பான இருந்த அந்த ஆண்டு என்ற கால நிர்ணயம் வருகிறது. +- 50 years என்ற அந்த கார்பன் டேட்டிங் கிடைத்ததன் வாயிலாக சங்க இலக்கியங்களுக்கு நாம் இன்று மாதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 50க்கும் மேற்பட்ட இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களாக இருக்கிறது. தமிழ் இலக்கியங்கள் அவை அந்த கால நடைமுறையை அப்பட்டமாக எந்த இடைத்தரங்களும் இல்லாமல் வெளிப்படுத்திய நிலை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் பட்டினப்பாலை வரிகள் 180 193 இந்த வரிகளை பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய அந்த செய்திகள் பாருங்கள். நீரின் வந்த நிமிர்பறி புடையும், காலின் வந்த கருங்கறி முடையும் என்ற நிலைப்பாட்டிலே என்னென்ன பொருட்கள் எந்தெந்த நாட்டிலிருந்து எப்படி வந்தன, அங்கே தெரிவிக்கப்பட்ட அந்த புகார் பட்டணத்திலே இந்த பொருட்கள் எந்த நிலையிலே குவிக்க வைக்கப்பட்டிருந்தன, சிறு குன்று போலவும் பெரும் குன்று போலவும் சிறு குவியல் போலவும் அங்கே நிலை பெற்றிருக்கிறது. அந்த புகார் பட்டணத்தில் எந்த இரு பெரும் பிரிவுகள் இருந்தது, மருவூர் பாக்கம் பட்டினப்பாக்கம் என்று இரு பெரும் பிரிவுகள் இருந்தன. அந்த இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் ஆகட்டும், மணிமேகலை ஆகட்டும், பட்டினப்பாலை ஆகட்டும், அந்த இலக்கிய தரவுகள் நமக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றன, பறைசாற்றுகின்றன என்று பார்க்கும் பொழுது நீரின் வந்த நிமிர்பறி புரட்டும், காலின் வந்த கருங்கறி மூடை, அதாவது கால் என்றால் வாய்க்கால், பெரு ஆறு, நீர் வழியாக சேரநாடு என்று சொன்ன ஐயா மருத்துவர் ஐயா இங்கே கோடிட்டு சொன்னார்களே, அது சேர் அலம் நாடு. அதனாலதான் பாரதியார் சேரளம் நாட்டின் பெண்களுடனே என்று அந்த வரிகளை போட்டிருக்கிறார். சேர நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி எல்லாமே உழன்று அது சேர் கலங்கிய நிலையிலே தான் இருக்கும். சில கடற்கரை பகுதிகளில் நான் சென்று உணர்வு பெற்றனாலே இந்த உணர்வை உங்கள் முன் எடுத்து வைக்கிறேன். அதனால சேரளம் என்ற நிலையிலே CHRA என்ற நிலையில் வடபுலத்தில் இருந்து பிற நாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் CHஐ அது K என்று உச்சரிக்கக்கூடிய தன்மையிலே அது கேரளம் என்று மாறி இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த உணர்வுகளே கல்லை தமிழன் முதலில் கல் கோடரி ஆயுதங்கள் ஏற்படுவதற்கு தான் பயன்படுத்தி இருக்கிறான். அதற்கு பிறகு பழைய கற்காலம், புதிய கற்காலம், இடைப்பட்ட அந்த நுண் கருவிகள் கற்காலம், இதனை தொடர்ந்து அவன் ஈம சின்னங்களை உருவாக்கி இருக்கிறானே. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் ஆதிச்சநல்லூர், சானூர், குன்றத்தூர், ஏன் குடுமணல், கீழடிக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த பகுதி எல்லாமே இந்த பெருங்கற்கால சின்னங்களை வைத்து புதைத்திருக்கிறார்கள். இந்த புதைப்பு கூட தமிழன் எப்படி ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால், இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு யாராவது நம் வீட்டில் இறந்து போய்விட்டால் அவர்களை எப்படி அப்புறப்படுத்துவது என்ற நிலைப்பாட்டை வினாவாக வைக்கும் என்றால் 2 அல்லது 3 முறை தான் நமக்கு தெரியும். ஒன்று சுட தெரியும், இடுகாடு, மற்றொன்று சுடுகாடு, இடுகாடு. மூன்றாவதாக வசதி படைத்தவர்கள் என்றால் அதை தாடியில் வைத்து கவிழ்ப்போ என்று அந்த நிலைப்பாடு பழைய. ஆனால் இந்த நிலைப்பாட்டில் சவப்பெட்டியில் வைப்பது என்ற நிலைப்பாடு சொன்னால் நமக்கு 3 முறை தெரியும். ஆனால் சங்க இலக்கியத்திலே அங்குண்டும் இங்குண்டுமாக நமக்கு தரவுகள் வருகிறது. இது எல்லாமே தமிழறிஞர்கள் தேவநாய பாவாணர் அவர்கள் அழித்து சென்றிருக்கக்கூடிய முதற்றாய் மொழி என்ற நிலை அந்த நூலிலே படிக்கும் பொழுதுதான் எனக்கு இந்த உள்ளுணர்வு மேலெழும்பி வருகிறது. நான் அதைத்தான் இங்கே எழுதி குறிப்பாக எடுத்து இயம்ப வேண்டும் என்ற நிலையிலே இருந்தேன். ஆனால் அதன் சாரமாக தொல்லியல் சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களை மேலோங்க வைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே தான் உங்கள் முன் நான் உரையாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த இறந்தவர்களை அப்புறப்படுத்தும் நிலையாக 6 நிலைகளை தமிழன் தன் இலக்கியத்திலேயே சொல்லி இருக்கிறான். இடுவோர், சுடுவோர், தாழியில் வைத்து கவிழ்ப்போர், கிடத்துவோர், எரிவோர், புதைப்போர். இடுதல் என்றால் தரைப்பகுதியிலே இறந்த அந்த உடலை வைத்து மேலே மண்ணை இடுதல், அதான் இடுவோர்.
சுடுவோர் எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் வந்துருச்சு நிறைய ஊர்களில். அந்த நிலையிலே சுடும் நிலை, தாழியில் வைத்து கவிழ்க்கும் நிலை, இதுதான் ஆதிச்சநல்லூர் என் கீழடியிலே கிடைத்திருக்கிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளுடு முன் தோன்றிய மூத்தக்குடி என்ற நிலைப்பாட்டிலே அதனுடைய சாராம்சமாக கீழடி மட்டுமல்ல, அதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் அகழ்வாயிலே பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ரீட் 1903 1903 அங்கே அகழ்வாய்வு ஏற்படுத்துகிறார். 1903-4 அவர்கள் அகழ்ந்து எடுத்த அந்த தாடியிலே வாள் கிடைத்திருக்கிறது, எலும்பு கூடோடு வாள் கிடைத்திருக்கிறது. நெத்தி சூட்டி என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே, இந்த சோ கால்டு டயரம், கோல்டன் டயரம், அந்த நெத்திப்பட்டை கிடைத்திருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? மனிதன் அவன் எதை அதிகமாக நேசித்து எந்த தொழிலை செய்தானோ அந்த நிலைப்பாட்டிலே அவன் அந்த பொருள் அவன் இறந்து போனாலும் அது அவனோடு விளங்க வேண்டும் என்ற நிலை. இறந்தவர்களுக்கு மேலும் ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வுக்கு இது துணையாக இருக்கட்டும் என்ற நிலையிலே அவன் உண்ணுவதற்காக பல கிண்ணங்களிலே மட்கள பாத்திரங்களிலே உணவுப் பொருட்களை வைப்பதோடு மட்டுமல்லாமல் அவன் எதனை சாதித்தான், எந்த பொருளை அதிகமாக விரும்பினானோ அதனை அந்த தாழியிலே வைத்து புதைக்கக்கூடிய நிலையிலே தான் இதை புதைத்திருக்கிறார்கள். அகரம் என்று சொல்லுகிறோமே, அந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கிணறுகளை தோண்டி இருக்கிறார்கள். அந்த கிணறு பார்த்தீங்கன்னா இந்த அறைக்குள்ள நாங்கள் அகழ்வாய்வு செய்ததில் ஒரு 7-8 கிணறு தோண்டி இருப்போம். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அந்த வாழ் அமைவு இடத்தில் வாழக்கூடிய மக்கள் தனித்தனியாக வாழ்ந்திருக்கிறார்கள். தங்களுக்கான நீரை தங்கள் வீட்டில் இருந்தே குளக்கடையில் இருந்தே பெற வேண்டும் என்ற நிலையிலே 16-17 உரைக்கிணறு எல்லாமே சுடுமண், சுட்ட களிமண் பட்டைகளாக ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டு அதன் வாயில நீரை பெற்றிருக்கிறான். இந்த நிலைப்பாட்டிலே காவிரி சொன்ன கடைமடை அணை அது கூட பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் கடல் பகுதியிலே நீர் என்பது அதிகமாக உப்பு கரிக்கக்கூடிய நிலையிலே தான் இருக்கும். இந்த கடைமடை அணையை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் கல்லணையை அமைத்தான், கரிகால பெருவளத்தான். இன்றைக்கும் உலகளாவிய அளவிலே அது இன்றளவுக்கும் உயிர் பெற்றிருக்கக்கூடிய தொன்மையான பண்டைய கட்டுமானங்களை உலகிற்கு பறைசாற்றுவதாகத்தான் இருக்கிறது. பல அறிஞர்கள் பொறிஞர்கள் அங்கே இதை எப்படி இவர்கள் சாதித்திருக்கிறார்கள், இன்றளவு அது தொடர்ந்து அதன் பணியை செய்து கொண்டிருக்கிறது என்ற நிலைப்பாட்டிலே இந்த கரிகால பெருவளத்தான் ஏற்படுத்திய அணையின் கடைமடை அணையாக காவிரி பூம்பட்டினத்திலே கிடைக்கப்பட்ட அந்த ரிசர்வாயர் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுமான பகுதி நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்னீரை பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலே தான் அவன் நிச்சயமாக இந்த அணையை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். இந்த நிலைப்பாட்டிலே நாம் புத்த விகாரத்தை பார்ப்போம். புத்த விகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்க 7 சென்டிமீட்டர் அமர்ந்த நிலையில் புத்த விகார செப்பு திருமேனி ஒன்றும் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்தாலும் சரி, வெளி பகுதிகளில் இருந்து வந்தாலும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்ற நிலைப்பாட்டிலே தான் இன்றைக்கு சாலை சாலையாக நூற்றுக்கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கில் வடநாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இளைஞராக இருக்கும் பொழுது என்னை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்வார்கள், சென்னையிலே ஹிந்தி பயின்றுக்கொள், ஹிந்தி படித்துக்கொள், நீ வடநாட்டுக்கு போனால் ஹிந்தி உனக்கு பயனாகும்.